டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது? யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆகப் போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில், முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது. அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்குண்டு. வகையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகராசிக்காரர்களுக்கான 5 கிரக இணைவு பலன் என்ன நடக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாகவே உங்களுக்கு இப்போ தான் சனி பகவான் ரிலீஸ் ஆகி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் இன்றைய கடைசி உங்களை விட்டுட்டு போனார். அப்பா சாமி நீ போயிட்டு வாடா எப்பா, இந்த 2.5 வருஷத்தில் நீ படுத்தின பாடு சாதாரண பாடு கிடையாது. இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியை விட்டு உங்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். போனவர் போனதோடு மட்டுமல்ல, ஊரில் இருக்கிற எல்லா கூடயும் போய் ஜாயிண்டாக இருக்கார். யார் கூட? உங்களுக்கு 4-11க்கு அதிபதி ஆகப்பட்ட உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகு, உங்களுக்கு 3-12 புதன், 2 சூரியன், இத்தனை பேர் சேரும்போது புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் உண்டாகிறது. அதே நேரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்தால் சுக்கிர மித்திரன் ராகு எனும் யோகம் உண்டாகிறது. இது இல்லாமல் உங்களுக்கு இது அத்தனை பேர் இல்லாமல் சனி பகவான் வேற சேர்ந்திருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்கிறீர்களோ, நான் சினிமாவில் இருக்கேன் சார், நான் இந்த மாதிரி படத்தில் நடிக்கலான் இருக்கேன் சார், நான் சீரியலில் நடிக்கலான் இருக்கேன் சார், நான் விளம்பர படங்களில் நடிக்கலான் இருக்கேன் சார், நான் அது பண்ணுறேன் சார், இது பண்ணுறேன் சார், நீங்கள் எதை பண்ணாலும் வெற்றி தான். வெற்றினா வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது, வெற்றி மேல் வெற்றி. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பட்ட துன்பங்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே இருக்காது. உங்கள் காட்டில் மழை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் பயப்படணும். உலகத்தில் ஒரு ஆள் தான் பயப்படணும். யார் பயப்படணும் சொல்லுங்கள்? எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தை பயப்படணும். எப்படிடா வாழப்போகிறோம், எனக்கு வேலை இல்லையே என்று. வேலை இருக்கிற யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த வேலையில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எப்படி நல்ல பேர் எடுக்கணும், எப்படி நம்ம நல்லா இதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கடகராசிக்காரர்கள் கிடைத்த அரிய வாய்ப்பை எப்படி மிதுன ராசிக்காரனுக்கு சொன்னனோ அது மாதிரி கிடைத்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட, ராகுவோட, சனியோட, சூரியனோட எல்லாருமா சேர்ந்து இருக்கும்போது ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழிலாளி, ஒரு உழைப்பாளி அவர் இருக்கார். இந்த பக்கம் 4-11 கூடியவர் இருக்கார். இந்த பக்கம் என்னடான்னா இவர் சூரியன் 2 கூடியவர் இருக்கார். அப்போ சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் பெற்று அந்த நிலத்தை நல்லா நிலத்தை உழுது அதை சமன் செய்து லே அவுட்டுகளாக பிரித்து பாட்டாக விற்கிற ஒரு பணி. ஒரு பெரிய இடம், அந்த இடத்த சமன் பண்ணுறீங்க, அதை லே அவுட்டாக போடுறீங்க, கல் வைக்கிறீங்க, சர்வேரை கூட்டு வந்து வைத்து ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு காசு அந்த மாதிரி விற்கிறீங்க. இது உங்களுக்கு 5 யோகாதிபதி செவ்வாய் என்பதால் சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகும். ராசிலேயே செவ்வாய் வேற உட்காந்துருக்காரு. இதை மட்டும் நீங்கள் கேளுங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய மேடு, ஒரு பெரிய லேண்டு, இம்ப்ராப்பர் லேண்டும்பாங்க, பார்த்தா கல் மண் குழியாக இருக்குது, அது எல்லாத்தையும் நிறவி அழகாக அந்த இடத்த சமன் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஆக்கிட்டு அதில் லேஅவுட்டாக போட்டு அந்த இது இந்த மாதிரி இந்த இடத்துக்கு பேர் கோல்டன் சிட்டி, அந்த சிட்டி, இந்த சிட்டியே, இந்த இடத்துக்கு பேர் டைமண்ட் சிட்டியே, அந்த மாதிரி ஆக்கி ஒரு பிளாட்டுக்கு இவ்வளோ ரேட் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டீம் வச்சு விற்றீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் விற்று பெரிய ஆளாயிடுவீங்க. அவ்வளோ பெரிய ஆளாயிடுவீங்க. காரணம் என்னவென்றால்
அடுத்து யார் உச்சம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம் அடைய போகிறார். 2 கூடிய தனாதிபதி உச்சம் பெறுகிறார் மேஷத்தில். சும்மா கிடையாது. தனாதிபதி உச்சம் பெற்ற பணம் அப்படியே விளையாட போகுது. சூப்பராக இருக்க போறீங்க. கடகராசிக்காரர்கள் கற்பனை நிறைவேற போகிறது. நிறைய பேருக்கு நான் டைரக்டர் ஆகணும், நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் கதை எழுதணும், கதாசிரியர் ஆகணும், நான் எப்படி ஆகணும், எல்லாம் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி மேல் வெற்றி. கடகராசிக்காரர்கள் மாதிரி சாதிக்க போகிறவங்க யாருங்கிட்ட ரொம்ப நாளாக கனவு, என்னோட கனவு சார், நான் இப்படி ஜெயிக்கணுங்கிறது என்னோட ஆசை சார், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது என்னுடைய ட்ரீம் சார். கவலையப்படாதீங்க, உங்கள் ட்ரீம் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் நினைத்தது நிறைவேற போகிறது. நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ராசிநாதன் வேறு. அதே நேரத்தில் உங்களுக்கு கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். ராகு பகவான் உங்களுக்கு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். முயற்சிகள் எல்லாம் வெற்றி. உங்களை தாழ்த்திக்கிறது வேறு யாருமே கிடையாது. உங்களை தாழ்த்திக்கிறது நீங்கள் மட்டும்தான். சார், ஒரு சிங்கம் இருக்கிறது, ஒரு சிங்கம். இந்த சிங்கம் என்ன செய்கிறது? ஒரு நரியை கூப்பிட்டு கேட்டுச்சான். இந்த சிங்கம் என்ன கேட்டுச்சு தெரியுமா? இந்த நரியை கூப்பிட்டு, ஏ நரியே என்ன கேட்டுச்சு? ஏ நரியே, இந்த காட்டின் ராஜா யார்? நரி சொன்னிச்சான், ராஜா நீங்கள் தான், உங்களை விட்டா யார் ராஜா இருக்கா? ஒரு முயலை கூப்பிட்டு கேட்டுச்சான், ஏ முயலே, இந்த காட்டின் ராஜா யார்? சிங்கராஜா நீங்கள் தான் ராஜா, உங்களை விட்டா ராஜா யார்? சிங்கத்துக்கு கர்வம் தாங்க முடியல. நேராக ஒரு யானைக்கிட்ட போச்சான். யானைக்கிட்ட போய் யானையை பார்த்து கேட்டுச்சான், ஏ யானையே, இந்த காட்டின் ராஜா யார் அப்படின்னு கேட்டுச்சான். யானை பதில் சொல்லவே இல்லை. சிங்கத்துக்கு பெரிய இன்சல்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆள், நான் கேட்குறேன், பதிலாக சொல்ல மாட்டேன், நீ ஏன் அப்படி ஒரு தடவை அப்படி உரிமை காட்டுது. அப்படின்னு உரிமிட்டு, சொல்லு, இந்த காட்டின் ராஜா யாருன்னு சொல்லு அப்படின்னுச்சான். யானை அப்படி ஒரு வளைச்சு அப்படி தூக்கி எறிஞ்சுதான். சிங்கம் பறந்து போய் விழுந்துச்சான். எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன் தெரியுமா? உங்களை ஒரு இடத்துல அன்ஃபிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு சீஃப் கெஸ்ட்டாக போங்க. அதே கம்பெனிக்கு தலைமை விருந்தினராக போய் ஸ்டேஜில் உட்காருங்க. உங்கள் கையில் மைக்கை கொடுத்து அடுத்ததாக நமது மேத்யூ அவர்கள் பேச வரவழைக்கிறோம்னு கூப்பிடுவாங்க. அப்படி எந்திரிச்சு அப்படி போய் அப்படி நின்று அப்படி பேசுங்க. அவ்வளோதான், நீங்கள் தான் சிங்கம். புரிஞ்சுங்க? அவ்வளோதான் சார், நீங்கள் தான் சிங்கம். யானை செத்துருச்சு. நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய ஆக்டிவிட்டி மூலம் ப்ரூவ் பண்ணோம். கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் இப்போ எடுக்க பாடுறா கதை, இப்போ எழுதுங்க கதை. நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, சூப்பராக ஜெயிப்பீங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் என்றும் உங்களுக்கு உண்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அவங்க புக் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற யாகம் செய்து தருகிறோம். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் நிச்சயம் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இப்போ தான் ரிலீஸ் ஆகி, இனிமையாவது அப்பா சாமியை நல்லபடியாக போயிட்டு வாப்பா நான் சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பி வைங்க. ஸோ நீங்கள் ஏதேனும் பொருளுதவி நீங்கள் அளித்தால் நாங்கள் மிகவும் மகிழ்வோம். பிகைன் பக்தி நமக்கு டிஜிட்டல் பார்ட்னராக செயல்படவிருக்கிறார்கள். அதனால் உதவி செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.